ஓ அம்மா என்ன இது? என்ன நடக்குதுங்க? அம்மா ஆர்டிஸ்ட் தள்ளுறாரு. பொறுக்கு பொறுக்கு பொறுக்கு. இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சுன்னா ஒரே அரஞ்சான் மீன் தான் ஸ்பெஷலு. பெரிய நல்லா இருக்கும். கைஸ், டுடே ஒகேனக்கல். இன்றைக்கி நம்ம லோக்கல்ஸ் ஒருத்தர் இந்த ஃப்ளட்டு டைமில் அதாவது ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட என்னென்ன மீன்கள்லாம் மாட்டுது அப்படின்னு கேட்டுருவோம். இந்த ஃப்ளட்டு டைமில் என்னென்ன மீன்லாம் மாட்டும்? அரஞ்சான் மீன் கிடைக்கும். அரஞ்சான் மீன் தான் அதிகமாக மாட்டுமா? அரஞ்சான் ஜிலேபி எல்லாம் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ அரஞ்சான் ஜிலேபி தான் அதிகமாக மாட்டுமா? இப்பயும் வீசுறதுக்கு போயிட்டு இருக்காரு. தாங்க பாருங்கள், அவ்வளோதான். ஜூலை ஆகஸ்ட்டில் எப்பயுமே வந்து இந்த ஃப்ளட்டு டைமில் தான் ஃபிஷ்ஷிங் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அரஞ்சான் ஃபிஷ் வந்துட்டு நிறையா மாட்டோம். அது சாப்பிட்டா உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸு. இதை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஒரு வலையிலே கிட்டத்தட்ட 1/2 kg மேலே தான் மாட்டோம் ஒரு வீஸுக்கு. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். வாவ். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த ஆபத்தான பகுதியில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இவங்க லோக்கல்ஸு. ஆதி காலத்துலேருந்து இவங்க ரொம்ப பழக்கம் ஃபிஷ்ஷிங் பண்ணி இந்த ஃப்ளட்டில் இடம் பொருள் ஏவல் எந்த இடத்துல பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கக்கூடாது, எவ்வளோ வாட்டர் வந்தாலும் இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும், நேக்கு தெரியும். என்ன ராகவா, வீட்டுக்கும் ஒரு 1 kg பக்கம் எடுத்துக்கலாமா? விரி துண்டு விரி போடு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுறா. பாருங்க, மூட்டை ஏட்டம் பிடிச்சி வச்சுருக்காங்க. சும்மா அப்படியே மத்தியானம் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல. குழம்புக்கும் வறுவலுக்கும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். வறுவல் தான் செம்மையாக இருக்கும் மெயினாக. குழம்பு விட வறுவல் அப்படியே முருவல் அப்படியே கடிச்சு திங்கிறதுக்கு நல்லா இருக்குது. கடிச்சு திங்கிறதுக்கு நல்லா வறுவலுக்கு குழம்பை விட வறுவலுக்கு கடிச்சு திங்கிறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது, மொறுமொறுன்னு. ஓகே ஓகே. அப்பா அங்கே பாருங்க பயங்கரமாக மாட்டியிருக்கு பாருங்க. சான்ஸே இல்லை. புட்றா. நான் சொல்லலை, ஒரு வலையிலையும் 1 kg பக்கமாக மாட்டிடும். ராகவன் போதுமா? பத்தாதுடா. பத்தாதா? பத்தாது. இந்த இது பத்தாது. என் சாக்கு பைய எடுத்துட்டா போ. சாக்கு பை அப்படியே போய் எடுத்துட்டோம். அப்படியே போய் எடுத்துட்டு சாக்கு பைய காணுடா. எங்க அங்க அந்த சாக்கு பை அங்க கீழே போயிடுறா. நான் ஒவ்வொன்றா பொறுக்கணும் உட்காந்துட்டு. நீயா அதெல்லாம் சின்னதுலாம் அவன் சின்னது.
காய்ஸ் அந்த 2 ஃபால்ஸ் கொட்டுது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள். இது இந்த லைன் ஃபுல்லாக கருப்பாக இருக்குங்களா, அது ஃபுல்லாகவே அரஞ்சான் ஃபிஷ்ஷு தான். பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் உள்ள. என்ன மீனுன்னு அப்படியே காமிக்கிறீங்களா? என்ன மீன் இது? வாழை. அப்பா, என்ன மீன் காமி? இது கல்பாசை, இது ஜிலேபி. ஐயோ எப்பா, இதுதான் வாழைங்களா? எப்பா, இதுதான் வாழை. ஓகே, என்னடா சொல்ற? என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? பரிசல் ஃபுல்லா 1/2 டன்னு அரஞ்சான் மீனா? எங்கப்பா? மீன் எடுத்தோம்ல, ஆமா, மீன் வந்து கேரளாக்கு போகுது. பார்சல் பண்ணி கேரளாக்கு போதா? ஐஸ் பேக் பண்ணி கேரளாக்கு. இங்கிருந்தே கேரளாக்கு அனுப்புறாங்களா? இப்போ வந்து இதோட ரேட்டு 20 ரூபா எடுத்துக்கிறாங்க. இங்கே எடுத்துக்கிறாங்க, அவங்க போயிட்டு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வச்சு அங்கே சேல் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே, அதான் நல்லா இல்லை, நல்லா இல்லை. அடி போடு. இது மட்டும் தனியாக வச்சிருக்காங்க. தரம் பிரிச்சு வைப்பாங்க. காக்கா மீன் அது. காக்கா மீன் ஏன்னா 20 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்களா? எடுக்க சார், நான் சைடுக்கு வரல, ஒன்றும் ஆக மாட்டேன். ஓ, இப்போ கொட்டிட்டு இப்போ அண்டாவை எடுத்துகிட்டு வராங்க. 20 பேசன் மேலே எடுத்துட்டாங்க. அது 20 பேசன் மேலே எடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே பாரு, இவரு நம்ம போட்டிருக்க டிஷர்ட்டை கழட்டி போட்டிருப்பாங்க போல வேறவங்க, அதுலேயே பேக் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போறாரு மீன். இது எத்தனை, ஒரு 2 to 3 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 3 கிலோ பரவாயில்ல, பார்த்துக்கலாமா? அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் 3 கேஜி. வா, டிஷர்ட்டு துணி எல்லாம் ஒட்டிடும் போல இருக்குது. எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல்னு தெரியல இந்த டிஷர்ட்டு. டிஷர்ட்லேயும் மூட்டை கட்டி எடுத்துட்டாங்க. நாமளும் ஒரு டிஷர்ட்டில் மூட்டை ஒட்டியிருக்கேன். நம்மளுது ஆல்ரெடி எடுத்து. நீ ஆல்ரெடி பேக் பண்ணிட்டியா? 2 கிலோ நம்மளுது.